இந்த வீடியோவில் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோக்கு கீழே நண்பர் ஒருத்தர் ப்ரோ எஸ்ஐ ட்ரைனிங் சேலரி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ட்ரைனிங் சேலரி எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோ மேலே தெரியுது இல்லை, இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ பே ஸ்லிப்பு. எல்லாத்துலேயும் பிளாக்காக மார்க் பண்ணி வச்சுருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்சனல் டீட்டெயில்ஸு. ஸோ அதனால் அதை பிளாக் கலரில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி நேமு, அதுக்கப்புறம் எம்ப்ளாயி நம்பரு, அதுக்கப்புறம் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் நேமு, அதெல்லாம் பார்த்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மே மாதம் 2023 வந்த பே ஸ்லிப்பு. ஃபஸ்ட்டு எத்தியும் பே டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஊதிய விவரம், டியூட்டி பே, அது பார்த்திங்கன்னா பேசிக் பே, அதாவது அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 36,900 ரூபா. அடுத்தது டியர்னஸ் அலவன்ஸ், அது பார்த்திங்கன்னா 15,498 ரூபா. அதுக்கப்புறம் சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், அது பார்த்திங்கன்னா 800 ரூபா. அப்புறம் மெடிக்கல் அலவன்ஸ், அது பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபா. வாஷிங் அலவன்ஸ், அது பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டல் கிராஸ் அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 53,998 ரூபா. இந்த மொத்த தொகை 53,998 ரூபாயும் உங்களுக்கு அப்படியே கிரெடிட் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா 2 பிடித்தம் பிடிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கட்டாய பிடித்தம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கட்டாயமற்ற பிடித்தம். ஃபஸ்ட்டு நம்ம கட்டாய பிடித்தம் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டாய பிடித்தத்தில் சிபிஎஸ், அது பார்த்தீங்கன்னா 5,240. அதுக்கப்புறம் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அது பார்த்தீங்கன்னா ஒரு 295. அதுக்கப்புறம் ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 110. அதுக்கப்புறம் NHS கார்பஸ் ஃபண்ட், அதாவது நிஸ்கார்பஸ் ஃபண்ட், அது பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 2000, அது பார்த்திங்கன்னா ஒரு 70 ருபீஸ். இதெல்லாம் டோட்டலாக சேர்த்தோம்னா 5,720 ரூபா. இதுக்கப்புறம் நம்ம கட்டாயமற்ற பிடித்தம் பார்ப்போம். கட்டாயமற்ற பிடித்தத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெனவலன்ட் ஃபண்ட், அது பார்த்திங்கன்னா ஒரு 270. அதுக்கப்புறம் கோர்ட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6,253. அதுக்கப்புறம் சொசைட்டி டிடக்ஷன், இது பார்த்திங்கன்னா ஒரு 7,122 ரூபா. நீங்கள்லாம் நினைப்பீங்க ப்ரோ கோர்ட் ரெக்கவரி சொசைட்டி டிடக்ஷன் மட்டும் ஏன் ப்ரோ இவ்வளோ அதிகமாக பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அந்த கோர்ட் ரெக்கவரி சொசைட்டி டிடக்ஷன் வேறு ஒன்றும் இல்லை. அது நீங்கள் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுதுங்க. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் மந்தில் யூனிஃபார்முக்கும் கிட்டுக்கும் அப்புறம் ஃபுட்டுக்கு இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த அமௌண்ட்டு பிடிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும்தான், அப்புறம் போக போக அது இருக்காது. ஃபுட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் போக போக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் யூனிஃபார்முக்கும், அதுக்கப்புறம் அதான கிட்டு. யூனிஃபார்ம்னா யூனிஃபார்ம் தெரியல, கிட்டுனா அது யூனிஃபார்முக்கு தேவையான ஷூஸு, பெல்ட்டு, அதுக்கப்புறம் மற்ற ஆக்சசரிஸ், போலீஸுக்கு தேவையான ஆக்சசரிஸ் தான் கிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பிடிக்கிற அமௌண்ட்டு தான் அது. ஃபஸ்ட்டு மந்த் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. நெக்ஸ்ட் மந்த்லாம் ஃபுட்டுக்கு மட்டும்தான் டிடக்ட் பண்ணுவாங்க. அப்போ மேலே சொன்ன டோட்டலாக கட்டாயமற்ற பிடித்தம் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 13,645 ரூபா. இது கட்டாயமற்ற பிடித்தம். இதுக்கு முன்னாடி பார்த்த கட்டாய பிடித்தம் எவ்வளோ பிடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5,720 ரூபா. இந்த கட்டாய பிடித்தத்தையும் கட்டாயமற்ற பிடித்தத்தையும் ஆட் பண்ணனா 19,365 ரூபா. இதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு எத்தையும் பார்த்தோம்ல, கிராஸ் அமௌண்ட்டு மொத்த தொகை 53,998. அது கூட கொண்டு போய் கழிச்சோம்னா நமக்கு ரிமைனிங் வர்றது 34,633 ரூபா. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் ட்ரைனிங் சேலரியாக கிரெடிட் ஆகும் நண்பா. இதுதான் நண்பா எஸ்ஐ ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு மந்த்து கிடைக்கிற சேலரி. அப்புறம் போக போக அந்த டிடக்ஷன் இருக்காது, இன்னும் எக்ஸ்ட்ரா சேலரி கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.